இன்னைக்கு வந்து ஹேர் ஃபாலுக்கு டேண்ட்ரஃப் எப்படி காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டேண்ட்ரஃப்ங்கிற பொடுகு வந்து ஈஸியாக ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு தொத்தக்கூடியது. இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ஆயிலி டேண்ட்ரஃப், இன்னொன்று வந்து ட்ரை டேண்ட்ரஃப். வந்து இந்த ஆயிலி டேண்ட்ரஃப் அப்படிங்கிறதுன்னு என்னன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ சில பேர் வந்து தலைக்கு குளிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க தலையை சொரிஞ்சாலோ இல்லை கோம் பண்ணுறப்போ அழுக்கு மாதிரி ஒரு பிசுக்கு மாதிரி வந்து கலெக்ட் ஆகும் அந்த கோம்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து தலையிலையும் ஒரு துர்நாற்றம் வந்து வரும். இப்படி இருந்ததுன்னா அது ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது குளிச்ச மறுநாள் அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி டேண்ட்ரஃப் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். இந்த ஆயிலி டேண்ட்ரஃப் எதனால் வருது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. சில பேருக்கு வந்து தலைக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் குளிப்பாங்க. மற்ற நாளெல்லாம் வந்து தலைக்கு குளித்தா ஒத்துக்காது அப்படின்னு குளிக்காமல் இருப்பாங்க. இல்லை சில பேருக்கு இயற்கையாகவே தலையில் வந்து ஆயில் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி இதில் எந்த கேட்டகரி வந்தாலும் வந்து ஆயிலி டேண்ட்ரஃப் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஆயில் வந்து செக்ரேட் ஆகியோ இல்லை அப்ளை பண்ணி அங்கேயே நிற்குது. அதுக்கு மேலே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, திருப்பி எண்ணெய் வைப்பீங்க, வாஷ் பண்ணுவீங்க. இப்படி பண்ணையில் ஒரு க்ரீஸியாக அந்த ஸ்கேல்ப் மேலே படிகிற நேரம் இன்னும் ஸ்வெட்டு கூட சேரும். அதோடு சேர்ந்து அது வந்து ஒரு க்ரீஸியாக ஒரு உற்பத்தி ஆகிற நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிலி டேண்ட்ரஃப் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க டவுட்டை கமெண்ட்ல போடுங்க.